ஏப்பா சாமி தெய்வமே விராட்டு யார்யா நீ பார்க்கல ஜாலியா வந்து மேட்சுக்கு மேட்ச் 50 100 50 100ன்னு போட்டு சொருவியா. ஆனா உன்னை சுத்தி ஆடுறவங்களுக்குள்ள 50 அடிக்கவே நாக்கு தள்ளுது முக்குது. யோ விராட்டு நீ வேற மாதிரியா. என்னதான் இந்த நியூசிலாந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் சைடா இல்லைனாலும் விட மாட்டுறாங்க எல்லாம் கடைசி வரைக்கும். பேட்டிங்ல நம்ம டெவான் கான்வேவும் நிக்கோலஸும் 2 பேரும் நின்று நிதானமா கேம கூட்டிட்டு போறாங்க. பயமுலிங்க 2 பேருமே 50 விக்கெட்டே விடாம 118 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்புறம் மாமாவோட செல்லக்குட்டி ஹர்ஷித் ராணா அடுத்தடுத்த ஓவர்ல 2 பேரோட விக்கெட்டையும் கலட்டினாப்புல. அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாமா இருக்காப்புல டேரியல் மிச்சல ஒத்தையா போராடிட்டு இருந்தாப்புல. தலைவா அடிச்சா 84 ரன்னால தான் நியூசிலாந்து 300 ரன்னையே ரீச் பண்ணாங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காப்புலப்பா. ஓடிஐல நம்ம மொட்டை மாமா, பாலிங்ல நம்ம சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் ஆளுக்கு 2 விக்கெட்டை கலட்டிட்டாங்க. 300 ரன்னை சேஸ் பண்ண வந்த நம்ம சர்மாஜி எப்போ மேல தடால் அடியோட 26 ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் கில்ல பாய விரிச்சு படுத்துட்டாப்ல 55லயும். அப்புறம் நம்ம கிங் வந்தாப்ல. என்னப்பா 300 ரன் சேஸா? அப்புறம் என்ன அண்ணன் ஒரு 100 எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் அண்ணாப்ல. கடைசியில அவசரப்பட்டு 93ல விட்டாப்ல. மேட்சுக்கு மேட்ச் 50 100 50 100ன்னு எப்படி தலைவா உன்னால மட்டும் அடிக்க முடியுது? யோ நீலாம் கிரேட்டியா போயா. அப்புறம் நம்ம செல்லக்குட்டி ஐயரும் விராட்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு 49 ரன் அடிச்சிட்டாப்ல. இவங்க 2 பேர் அவுட் ஆனதும் இந்தியாவுக்கு கொஞ்சம் பிரஷர் ஆகுற மாதிரி இருந்தது. ஜிஜி மாமா அவரோட பிரம்மாஸ்திரத்தை இறக்கிட்டாப்ல. என்னதான் ஒத்துக்கிற மனசே இல்லைனாலும் இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஹர்ஷித் ராணாவும் தான். பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்திலுமே கலக்கப்பட்டா இன்னைக்கு. அப்புறம் செல்லக்குட்டி கேல மெச்சூரிட்டியா ஆடி கேம முடிச்சிட்டாப்ல. நியூசிலாந்து டீம் ஆயா இது பால பார்த்தாலே பாய்னு பாய்வாங்க. இன்னைக்கு என்னடான்னா ஃபீல்டுகளை ததீனத்தும் தாமாடுறாங்க. நானும் இன்னைக்கு கில் அவுட் ஆவான் போட்டு பொழந்து படலான்னு காத்து இருந்தா தப்பிச்சு புட்டானேயா. நீங்களும் என்ன மாதிரி தானே நினைச்சீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் 100K அடிக்க கிட்ட வந்தோம்யா. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கடாயா. அப்பா